நம்ம வாழ்க்கையில பலவிதமான செயல்களை செய்யறோம். மருந்து சாப்பிடுறோம், உணவு சாப்பிடுறோம், நம்ம பலவிதமான ஆபத்துல போய் சிக்கிக்கிறோம், திக்கு தெரியாத காட்டுல போய் மாட்டிக்கிறோம், சமுத்திரத்துக்கு மத்தியில நமக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, காட்டு தீக்கு மத்தியில நாம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எதிரிகளுக்கு மத்தியில நாம படாத பாடுபடுவோம், நாம உண்ணக்கூடிய மாத்திரைகளானது நல்லபடியா வேலை செய்யணும், நாம சாப்பிட்ட சாப்பாடானது நல்லபடியா ஜெரிக்கணும், நாம தூங்கும் பொழுது நமக்கு நல்லபடியா தூக்கம் வரணும், நாம நம்ம உறவினர்களோட இருக்கும் பொழுது அவர்களோட சண்டை சச்சரவு இல்லாம பலவிதமான நன்மைகளும் ஏற்படணும், அவர்களோட இணக்கமாக இருக்கணும், அன்பு ஏற்படணும். இப்படின்னு நம்ம வாழ்க்கையில எதை செய்தாலும் இது நல்லபடியா நடக்கணுமே அப்படின்ற ஒரு கஷ்டமானது நமக்கு இருக்கு. இதை பெரியவர்கள் முன்னமே யோசித்து ஒரு விஷயத்துக்கும் மனிதன் இதை செய்தான் அப்படின்னா அவனோட வாழ்க்கையில கஷ்டங்கள் வராது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மருந்தை சாப்பிடும் போது விஷ்ணவே நமக அப்படின்னு சொல்லி சாப்பிடணுமா, போஜனம் அதாவது உணவை சாப்பிடும் பொழுது ஜனார்தனாய நமக அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீமன் நாராயணனினுடைய நாமத்தை சொல்லி சாப்பிடணுமா, காணனே கலகேன்ற சிம்ஹம்ச, எதிரிகளுக்கு மத்தியில நாம கஷ்டத்துல அவதிப்படும் பொழுது என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நரசிம்மா நரசிம்மான்னு சொன்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம், எதிரிகளினுடைய தொல்லை எல்லாம் நீங்கி விடுமா. சர்வகாலேஷு சர்வகாரியேஷு மாதவம் மாதவம் மாதவம், எப்பொழுதுமே மாதவா 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 அப்படின்னு சொல்லிண்டே இருந்தோம்னா சகல விதமான செல்வங்களும் கிடைக்குமா. இப்படி மனிதனினுடைய வாழ்க்கையில உண்ட உணவு நன்றாக ஜெரிப்பதற்கும், மருந்து நன்றாக வேலை செய்வதற்கும், ஆபத்துகள் நீங்கவும், நல்லபடியாக உறவினர்களோடு இணக்கமாக இருக்கவும், நல்ல விதமான சத்புத்திரன் ஏற்படவும், சகல விதமான செல்வங்களும் சம்பத்துகளும் சகல விதமான போக போக்கியங்களும் ஏற்படுறதுக்கும் நம்மளோட முனிவர்கள் ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காங்க. அந்த மந்திரத்தை என்னென்ன அப்படின்னு நாம இப்ப பார்க்கலாம். இப்போ அந்த மந்திரத்தை ஒரு ஸ்லோகமா நம்ம முனிவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்லோகத்தை அப்படியே நான் சொல்லிட்டு வரேன். சொல்லிக்கிட்டு வரும் பொழுது கீழே வீடியோல இந்த சமயத்துல இந்த நாமத்தை ஜெபிக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்கேன். அதை பார்த்து அந்த சமயத்துல அந்த கஷ்டம் வரும் பொழுது பகவானினுடைய அந்த நாமத்தை நாம ஜெபித்தோம் அப்படின்னா அந்த கஷ்டங்களானது நீங்கிவிடும் அப்படின்னு பெரியவர்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை. வரீங்களா? நாம இப்ப அந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை இப்ப பார்க்கலாம். औषधे चिन्तयेद्विष्णुं भोजने च जनार्दनं शयने पद्मनाभं च विवाहे च प्रजापतिं युद्धे चक्रधरं देवं प्रवासे च त्रिविक्रमं नारायणं धनुत्यागे श्रीधरं प्रियसङ्गमे दुःस्वप्ने स्मर गोविन्दं शङ्कटे मधुसूदनं कानने नृसिंहं च पावके जलशायिनं जलमध्ये वराहं च पर्वते रघुनन्दनं गमने वामनं चैव सर्वकालेषु माधवं 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 षोडशैतानि नामानि प्रातरुत्थाय यः पठेत् सर्वपाप विनिर्मुक्तो विष्णुलोके महीयते।